செந்தில்வேல், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் கூட்டணி குறித்து பேசிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் பாஜக அல்லாத கூட்டணி அப்படின்னு ஒரு கோடு இழுத்து பேசினாங்க. ஆனா இப்போ ஓட்டுக்கள் சிதறாமல் இருக்கதான் கூட்டணி வேறு கொள்கை வேறு என்கிற பொருள்பட பேசுறார். அப்ப வலுவான கூட்டணினா அவர் யாரை மனதில் வைத்து ஒரு வலுவான கூட்டணின்றார்? ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் மனதில் வைத்து கூட சொல்லிருக்கலாம் இல்லையா, நம்ம ஏன் இந்த ரெண்டு பேரோட நிறுத்தணும் அப்படிங்கிற கேள்வி வருது இயல்பாகவே. ஏன்னா நிச்சயமாக விஜயோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதை நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, முதல்ல அதை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணேன், என்னுடைய பார்வை அதை தவிர்த்துட்டே பேசுகிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, விஜய் அது கிட்டத்தட்ட அவருடைய பொலிட்டிக்கல் சூசைட் அது. ஏன்னா முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு விஜய் தேர்தலுக்கு வர மாட்டார் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சோர்ந்து, ஒருவேளை அப்படி வந்துட்டா அது திமுக கூட்டணிக்கு பெரிய நெருக்கடி கண்டிப்பா கொடுக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நீங்க அதிமுக விஜயும் ஒரு கூட்டணி அமைத்தால் அது நிச்சயமாக ஒரு பெரிய டஃப் ஃபைட்டை கண்டிப்பாக 2026 தேர்தலில் திமுக அணிக்கு கொடுக்கும் என்பதில் எனக்கு எல்லளவு மாற்றம் இல்லை. ஆனால் அவ்வாறான ஒரு கூட்டணி உறுதியாக அமைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒருவேளை இனி வரக்கூடிய காலங்கள் அமையலாம். ஆனால் 2026 முதல் தேர்தலிலே அது வருவதற்கான வாய்ப்பு சுத்தமா இல்லை. ரெண்டு பக்கமே இல்லை. ஏன்னா விஜய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு 100-150 சீட்டை கொடுக்கவும் மாட்டார். ஏன்னா விஜயனுடைய ஓட் பேங்க் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் என்னங்கிறதே தெரியாத இடத்துல. அப்போ இனி அஇஅதிமுக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் வைத்திருந்த கூட்டணி தான். அது என்ன கூட்டணி? அஇஅதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் எஸ்டிபிஐ மட்டும் வெளியில் வரும். ஏன்னா பாஜக இருக்கிற கூட்டணியில் அவங்க இருக்கிற வாய்ப்பு இல்லை. பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு எப்படி தங்களுடைய தொண்டர்கள் அவங்க அதை என்ன பதில சொல்லி அவங்க என்ன செய்ய போறாங்க, அந்த இடத்த கடக்க போறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. பாஜகவோடு கூட்டணி விரும்பி அமைக்கிறாரா, ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்காகத்தான் பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறாரான்னா நிச்சயமா இல்லை. இல்ல, ஒரு ரெண்டு இருக்கு. அவர் இன்னும் வெளிப்படையாக அவர் சொல்லல, ஓட்டுக்கள் சிதறாமல் இருக்கதான் கூட்டணி என்றும், கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சூசகமா சொல்வது வேறு. ஆனா அதற்கு முன்பாகவே திமுக தலைவர் இது டப்பிங் வாய்ஸ், பாஜகவோட டப்பிங் வாய்ஸ் நீங்க திரும்ப திரும்ப பாஜகவோட இணைக்கிறதுல தானே குறியா. அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்க தேர்தல் ஆணையமே தீர்மானிக்கும் இரட்டலை சின்னம் யாருக்கு என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சாய்ஸ் இருக்கும்? நீங்க அதை நிராகரித்து, பாஜக கூட்டணியை நிராகரித்து அவர் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இல்லை. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டுமா இல்லையா என்பதை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதே பாஜக தான் தீர்மானிக்கணும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதற்கு முரணான கருத்துக்களை சொல்வாரே என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியில வச்சுட்டு யாரோ ஒருத்தர் அங்க தலைமையா வச்சுட்டு அவங்க கையில ரெட்டலை சின்னத்தை கொடுத்துட்டு அந்த அணியோடு, அதுதான் உண்மையான அஇஅதிமுக என்று தேர்தல் ஆணையம் சொல்லும், அந்த அஇஅதிமுகவோடு ரெட்டலை இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்கும். இன்று வரைக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக யாருமே, அது பொதுக்குழுவா இருக்கட்டும் சரி, யாருமே குரல் கொடுக்கல. திருமதி சசிகலா அவர்கள் வந்தபோது கூட எல்லாருமே சொன்னாங்க, எத்தனை பேர் போறாங்க, அத்தனை பேர். யாருமே இல்ல. கட்சிக்குள்ள இன்னும் ஒரு கலக குரல் கூட வரல. ஓபிஎஸ் யாரு? நீங்க அவரை கட்சி விட்டு நிக்கிறதா இவங்க சொல்றாங்க. பட் அவர் இன்னும் தான் அஇஅதிமுக தான கிளைம் பண்றாரு. பலவீனமா இருக்கு. இப்ப செங்கோட்டையன் மெதுவா கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறார்ல, செங்கோட்டையுடைய கலக குரல் அங்கங்க ஒலிக்க தொடங்குது இல்ல. நீங்க இப்போ நீங்க இப்படி எடுத்துக்கங்களேன், நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி, திருமதி வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன் எல்லோரும் ஓரணியில் நின்ற பொழுது அப்ப இதே மாதிரி திருமதி வி.கே. சசிகலாவுக்கு எதிர்ப்பு வரல. திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எந்த பாயிண்ட்ல எதிர்ப்பு வந்துச்சுன்னு யாராலையும் கரெக்டா சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்லவே முடியாது. ரொம்ப நாகரிகமா, ரொம்ப ஸ்மூத்தா அவர் அப்படியே வெளியில அனுப்பினார் எடப்பாடி பழனிசாமி. யார் சொல்லி? பாஜகவுடைய ரவீந்திரன் துரைசாமி என்னன்னே அதை ஒத்துப்பாரு. பாஜகவுடைய ரோல் அதுல இருந்துச்சா இல்லையாங்கிறது இருக்குல்ல. பாஜக ரோல் இல்லைன்னா சசிகலாவுடைய கை ஓங்கி இருக்குங்கிறத பல விவாதங்கள் அவரே சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் பாஜக ரோல் இருக்கா இல்லையோ, ஏன் ரோல் இருந்தது அப்படின்றதுதான் அவரோட தொடர்ச்சியான வாதமா. அவர் ரோல் அவரால போய் வெளியில போங்கன்னு சொல்ற அதிகாரம் அவர்கிட்ட இல்ல. எங்க போய் சொல்லணும் அங்க சொல்லியிருக்காரு. அப்படித்தானே? அப்ப அவங்க தானே. இப்ப நீங்க அவர் எங்க போய் சொன்னாரு? உண்மையிலேயே பாஜக அதிமுகவோடு போக விரும்புதான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அண்ணாமலை அவர்களோட பேட்டி அதிமுகவோட போற மாதிரியே தெரியலையே. அவங்க நாங்க தனியா இருப்போம் என்டிஏ அப்படின்ற அளவு. நீங்க அண்ணாமலை சொன்ன சொல் மாறாத ஒரு அவர் வாக்கே தவற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு, அதை விட இந்த நூற்றாண்டினுடைய நகைச்சுவை வேற என்னவா இருக்கும்? அவர் சொன்ன எதில் அவர் மாறாம இருந்திருக்கிறார். அல்ல, தேர்தல் என்று வருகின்ற பொழுது இவர்கள் எல்லோருமே என்ன செய்வாங்க, வேற வேற பேசுவாங்க. 2019 அணி அமைய வாய்ப்பு இருக்குன்றீங்க. 2020 வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜக ஆம்டிஷ் பண்ணிச்சுன்னா, பாஜக இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று விரும்பினா, நான் திருப்பி சொல்றேன், அதிமுக விருப்பத்துக்கு எங்க வேலை இல்லைங்க. பாஜக அதிமுக தங்களோட கூட்டணி இருக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருச்சுன்னா
அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும். அது வித் எடப்பாடியா வித்தவுட் எடப்பாடியாங்கிறதான் கேள்வி. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க அது புரிஞ்சுதான் எடப்பாடி என்ன பண்றாருன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தார். நீங்க அவர் பாஜக எதிர்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எதிர்த்த அழக நான் சொல்றேன். பொதுக்குழு தீர்மானங்க. பெஞ்சல் புயலில் சரியாக செயல்படாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம். அது கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிக வரிவிற்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து தீர்மானம். இதெல்லாம் மாநில அரசு வருகின்ற பொழுதுதான் கண்டனம் கண்டனம் கண்டனம். மத்திய அரசு வருகின்ற பொழுது, ஒன்றிய அரசு வருகின்ற பொழுது திருக்குறளை மத்திய அரசு தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி தீர்மானம். மத்திய அரசு இயற்றும் சட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதை தவிர்த்து ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வலியுறுத்தி தீர்மானம். எல்லாமே வலியுறுத்துவதான் செய்வாங்க, தவிர கண்டனம் பண்ண மாட்டாங்க. சாய்ஸ்ன்றது நீங்க சொல்வது உங்கள் பார்வையில பாஜக தான் முடிவு செய்யும். கட்டாயம் அதிமுக தாவேகாவுக்கான வாய்ப்பு இல்ல. விஜய்க்கு அதனால நெருக்கடி இருக்கு, அதனால போக வாய்ப்பு. அதிமுக தாவேகா கூட்டணி வருவதற்கான ஒருவேளை இவங்க எல்லாருமே ஒரு சேர வரதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா பாஜக கொள்கை எதிரின்னு விஜய் பேசிட்டு அதுல போய் சேர்ந்தாருங்க. இது இன்னும் டபுள் சூசைட்ல. நீங்க அவர் தான் சொல்லிட்டாரு, எனக்கு அரசியல் எதிரி திமுக, நம்முடைய ஐடியாலஜி எதிரி வந்து பாஜக என்று சொன்ன பிறகு அதிமுக பாஜக தாவேகா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணி அமையிறதுங்கிறது சுத்தமா முதல் கட்டம்.